திருப்பூர் அருகே மலை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ள குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டு அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட மணியக்காரம்பாளையம் பகுதியில் குப்பைகள் மலை போல் குவித்து வைக்கப்பட்டு உள்ளன. இந்நிலையில் அது திடீரென தீப்பற்றி எரிந்து அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காணப்பட்டது. இது கடும் துர்நாற்றத்தை ஏற்படுத்தியதுடன் நோய் தொற்று உருவாகும் அபாயமும் நிலவுகிறது. இதனால் அங்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது குப்பைகளை அகற்றுவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். எனினும் இந்த குப்பைகளை அகற்றாவிட்டால் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்துவோம் என்றும் அப்பகுதி மக்கள் எச்சரித்தனர். கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் சந்தைகளில் தட்டுப்பாடு ஏற்படும் என கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் அணி மாநில ஒருங்கிணைப்பாளர் மகாலிங்கம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். எங்களுக்கு குறைந்தபட்ச வளர்ப்பு கூலியாக தமிழ்நாடு அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி கறிக்கோழி பண்ணைகளுக்கு ரூபாய் 20, நாட்டுக்கோழிகளுக்கு ரூபாய் 25, காடை ஒன்றுக்கு ரூபாய் 7 ரூபாயும் கேட்டிருக்கிறோம். அவ்வாறு கொடுப்பதே கட்டுப்படியாகாத பொழுது நாங்கள் இங்கு மஞ்சி போட்டு கறி போட்டு ஃபேனெல்லாம் போட்டு லைட்டெல்லாம் போட்டு இத்தனையும் பஞ்சு உடல் உழைப்பை கொடுத்து எவ்வகையிலும் கட்டுப்படியாகாத பொழுது இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கிறோம். போராட்டத்தினுடைய எதிரொலியாக சந்தைகளில் கறிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். அன்றாட நுகர்வுன்ற கறிக்கோழிகளை மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடுகிறார்கள். அதற்கு தட்டுப்பாடு ஏற்படும். அப்படி தட்டுப்பாடு ஏற்படுகிற பொழுது அதற்கு தமிழ்நாடு அரசு தான் அதில் மிகுந்த ஒரு கவனம் செலுத்தி நல்ல ஒரு தீர்வை ஏற்படுத்துவார்கள் என விவசாயிகள் நம்புகிறோம். காஞ்சிபுரத்தில் திருடு போன 5 கோடி மதிப்புள்ள தங்க வைர நகைகளை 3 ஆண்டுகளாகியும் கண்டுபிடித்து தராத அரசை கண்டித்து போராட்டம் நடத்த இருப்பதாக நகைகளை பறிகொடுத்தவர் தெரிவித்துள்ளார். பெரியநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த கணபதி என்பவரின் வீட்டில் கடந்த 2022ஆம் ஆண்டு சுமார் 5 கோடி மதிப்புள்ள தங்க வைர நகைகள் மற்றும் பணம், வெள்ளி பொருட்கள் திருடு போனது. இந்நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக வழக்கில் எவ்வித முன்னேற்றமும் இல்லை எனவும் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் முறையிட்டும் பலன் இல்லை எனவும் பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார். மேலும் பொங்கலன்று சென்னையில் உள்ள கருணாநிதியின் நினைவிடத்தில் தனது குடும்பத்தினருடன் சேர்ந்து தமிழ்நாடு அரசை கண்டித்து போராட்டத்தை நடத்த உள்ளதாக தெரிவித்தார். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.